அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவர்க்கத்தின் மண்ணும் மனமும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுவர்க்கத்தில் நான் புகுத்தப்பட்டேன். அதில் முத்துக்களால் உள்ள கயிறுகளை பார்த்தேன். சுவர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது என்று குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 349 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்லோர்கள் வாழும் இடம், அந்த இடத்திலே இருக்கக்கூடிய மண் கஸ்தூரி என்று சொன்னால் எந்த அளவிற்கு ரம்மியமான மனமிக்க ஒரு வாழ்க்கை என்பதை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சுவர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்வது என்பது, அதை இரு பகுதிகளாக பிரிக்கிறார்கள். பொதுவாக உலகத்திலேயே சில நறுமணங்களை ஆன்மாக்கள் மட்டுமே நுகர்ந்தாக வேண்டும். இது எல்லா மனிதர்களாலும் உணர்ந்து கொள்ள முடியாத ஒன்று. உலகிலேயே சில நறுமணங்களை உடல் உறுப்பால் உணர்ந்து கொள்ள முடியும். மலர்களிலே இருந்து நறுமணத்தை நுகர்வதைப் போல மறுமையில் அல்லாஹ் சுவர்க்கவாசிகளுக்கு சமீபமாகவே அல்லது தூரமாகவே சுவர்க்கத்தின் நறுமணத்தை நுகரும் பாக்கியத்தை வழங்குவான். சுவர்க்கத்தின் நறுமணத்தை உலகிலும் நுகர முடியுமா என்று கேட்டால், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு, அதாவது அவனுடைய தூதர்களுக்கு, நல்லோர்களுக்கு அத்தகைய வாய்ப்பை வழங்குவான். காரணம், நபித்தோழர்களில் அனஸ் பின் நத்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹத் என்ற தற்காப்பு யுத்த களத்தில் தமது தோழர் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே, சஅதே, சுவனத்தின் நறுமணத்தை உஹது மலை அடிவாரத்தில் இருந்து நான் நுகர்ந்தேன் என்று கூறியவாறு யுத்தகலத்திற்குள்ளே வேகமாக நுழைந்து போரிட்டு வீரமரணம் அடைந்தார்கள். இந்த தகவலை சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தெரிவித்தார்கள். இந்த நிகழ்வில் அனஸ் பின் நத்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆன்மாதான் சுவனத்தின் நறுமணத்தை நுகர்ந்தது என்று நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இப்படி சுவனத்தின் நறுமணம் என்பது இந்த உலகத்திலேயும் நுகரும் ஒரு நிலையில் உள்ளது என்பதற்கு ஆதாரமாக இந்த வரலாற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தின் நறுமணமோ 40 ஆண்டு பயண தொலைவிலே இருந்து வீசிக்கொண்டிருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். 40 ஆண்டு பயண தொலைவிலிருந்து என்று சொன்னால், ஒரு நறுமணம் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள்ளே, ஒரு பகுதிக்குள்ளே தான் அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தும். ஆனால் 40 ஆண்டு பயண தொலைவிலே இருந்து அதனுடைய நறுமணம் பிரகாசிக்கும், கமலும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு சுவர்க்கத்தினுடைய நறுமணம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே 6914 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் சுவர்க்கத்தை விட உயர்ந்த ஒன்றை பார்த்ததில்லை, ஆனால் அதை விரும்பக்கூடியவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் மூலமாக அறிவிக்கப்பட்டு
ஸஹீஹுல் ஜாமி என்ற நூலிலே 5622 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. இப்படி நல்லோர்களுக்கு, அல்லாஹுடைய தூதர்களுக்கு சுவர்க்கத்தினுடைய நறுமணத்தை பற்றி உண்டான அந்த அருமை தெரிந்திருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு சீரான வாழ்க்கையை வாழ்ந்து நாளை மறுமை நாளிலே சோனபதியை அடைந்து அந்த சோனத்தினுடைய மண்ணின் மனத்தையும் சோனத்தினுடைய முழுமையான நறுமணத்தையும் நுகர்ந்து கொள்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.